அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுக நிர்வாகிகளிடம் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவு பெருகி வருகிறது. கலக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கியுள்ளது. இது அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழுவால் ஆரம்பத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் பின்பு தொடர்ச்சியாக ஓபிஎஸ், சசிகலா, அதிமுகவினுடைய நிர்வாகிகள் என அனைவருமே அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வருகிறார்கள். இவை அனைத்திற்கும் காரணம் அதிமுகவினுடைய தேர்தல் தோல்வியே என்று கூறப்படுகிறது. பலர் நேரடியாகவே 10 தோல்வி பழனிசாமி என எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்தும் வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையின் கீழ் அதிமுகவானது 10 தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்துள்ளது. இந்த தோல்விகள் அனைத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தவறான அணுகுமுறையே காரணம். இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து கட்சியை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொள்ள வேண்டும், கட்சியின் அனைத்து அதிகாரங்களையும் தானே வைத்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில் செயல்பட்டு வருகிறார். இது கட்சியின் வளர்ச்சிக்கு உதவாது, கட்சியை அழிக்கும் செயல் என பலர் சாடி வருகிறார்கள். அதிமுகவின் கூடாரத்தில் இருந்த எடப்பாடிக்கு நெருக்கமாக செயல்பட்டு வந்த 6 அமைச்சர்கள் கூட எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று கூறினார்கள். இது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தனது கூடாரத்தில் தனக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த, தனக்கு இடது வலது கைகளாக இருந்து வந்த கொங்கு மண்டலத்தின் அமைச்சர்களே இவ்வாறு பேசியதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. தன்னை மீறி அதிமுகவில் எதுவும் நடைபெற்று விடாது என்ற இருமாப்பில் இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இது பேரடியாக அமைந்தது. என்னதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் என்றாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய பேச்சை தற்பொழுது அதிமுகவில் கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற நிலையில்தான் உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாமலேயே அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் இதற்கு அனுமதி அளிக்க வேண்டியது என்னவோ எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி அனுமதி அளிக்காத வரையில் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லை. அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர்கள் கெடு விதித்து வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவற்றை முறியடிப்பதற்காக ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் என அனைவரையும் நீக்க முற்பட்டுள்ளார். இதேபோன்று அதிமுகவை சேர்ந்த தெற்கு மண்டல மற்றும் டெல்டா மண்டல சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட சசிகலா, ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார்கள். செல்லூர் ராஜு வெளிப்படையாகவே ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார். இதேபோன்று முன்னாள் அமைச்சர் காமராஜ் வெளிப்படையாக சசிகலாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார். கடம்பூர் ராஜு மௌனமாக இருந்து வருகிறார். உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறார்கள். ஆரம்பத்தில் சசிகலா, ஓபிஎஸ்க்கு ஆதரவு அளித்து வந்த நத்தம் விஸ்வநாதன் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வேண்டுகோளை ஏற்று அவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் சசிகலா இணைப்பை பற்றி பேசவில்லை என்று கூறப்படுகிறது. இவ்வாறு அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவை ஆதரிப்பவர்களினுடைய எண்ணிக்கை அதிமுகவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை சற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அதிமுகவின் அனைத்து அதிகாரங்களும் தன்னிடம்தான் உள்ளது, தன்னை மீறி எதுவும் அதிமுகவில் நடைபெறாது என்று நினைத்தவருக்கு அதிமுகவினுடைய மாவட்ட மற்றும் கழக நிர்வாகிகள் கூட்டத்திலேயே ஓபிஎஸ், சசிகலாவை இணைக்க வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கியுள்ளது. மேலும் இபிஎஸ் அவர்களை விமர்சித்தும் ஆங்காங்கே போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு வருகிறது. அதிமுகவினர் ஒட்டிய போஸ்டர்களில் இபிஎஸ்ஸின் முகத்தில் சிலர் கரியை பூசியும் வருகிறார்கள். இவை அனைத்தும் தென் தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது. இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரானவை என்றாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற
எண்ணத்தை தவிடுபொடியாக்கும் திட்டத்திற்கு முன்வந்துள்ளார் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து ஓபிஎஸ், சசிகலா போன்றோர்களினுடைய ஆதரவாளர்களை யார் என்று கண்டு அவர்களை மாற்றும் எண்ணத்தில் உள்ளார். இதற்கு வலு சேர்க்கும் வகையில்தான் ஆர்பி உதயகுமார் அவர்கள் மதுரை, தேனி மற்றும் ராமநாதபுரம் என்ற மாவட்டத்தில் உள்ள ஒன்றிய நிர்வாகிகளில் பலரை மாற்ற வேண்டி உள்ளது. இவர்களை நீங்கள் மாற்றி கொடுத்தால்தான் தென் தமிழகத்தில் என்னால் அரசியல் செய்ய முடியும். இவர்கள் அனைவருமே சசிகலா, ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களாக செயல்படுகிறார்கள். நிர்வாகிகள் கூட்டத்தில் எந்தவிதமான முடிவையும் எடுக்க முடியவில்லை. இவர்கள் சசிகலா மற்றும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களாக இருந்து வருவதால் அனைத்து செயல்பாடுகளுக்கும் முட்டுக்கட்டையாக இருந்து வருகிறார்கள். நாம் தேர்தலில் குறைவான வாக்குகளை பெற்றதற்கு இவர்களும் ஒரு காரணம். இவர்கள் தேர்தலில் நமக்காக வேலை செய்யவில்லை. ஓபிஎஸ், தினகரன், சசிகலா போன்றவர்களுக்கு ஆதரவாக வேலை செய்தார்கள். எனவே இவர்களை மாற்றினால் மட்டுமே மீண்டும் அதிமுகவை மதுரை பகுதியில் கட்டமைக்க முடியும் என்று கூறியுள்ளார். இதே கருத்தை ராஜன் செல்லப்பா அவர்களும் கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது. தென் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் முக்குளத்தோர் கணிசமாக உள்ளார்கள். இவர்கள் சசிகலா, ஓபிஎஸ்ஸின் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். எனவேதான் அதிமுகவை புறக்கணிக்கிறார்கள் என்ற பிம்பம் கட்டமைக்கப்பட்டு வருகிறது. இது உண்மையும் கூட. அதே சமயத்தில் தென் தமிழகத்தில் முக்குளத்தோர் மட்டுமே அதிகமாக இல்லை. முக்குளத்தோரை தொடர்ந்து நாடார்கள், தேவேந்திரகுல வேளாளர்கள், யாதவர்கள், நாயுடுகள் போன்ற சமூகத்தினரும் கணிசமாக வசித்து வருகிறார்கள். இதேபோன்று சிறுபான்மையினர்களான கிறிஸ்துவ, இஸ்லாமியர்களும் கணிசமாக வசிக்கிறார்கள். முக்குளத்தோர் மட்டும் அதிமுகவை புறக்கணிக்கவில்லை. மேற்குறிப்பிட்ட சமூகத்தினர் அனைவருமே அதிமுகவை புறக்கணித்து விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஏனெனில் தென் தமிழகத்தில் உள்ள 9 நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக பெற்ற வாக்குகள் வெறும் 14 லட்சம். நாடாளுமன்ற தொகுதி வாரியாக பார்த்தால் ஒவ்வொரு தொகுதிக்கும் 1 லட்சம் வாக்கிற்கு மேல் மட்டுமே பெற்றுள்ளார்கள். அதுவே சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்த்தால் அதிமுக ஒவ்வொரு தொகுதியிலும் 20,000 வாக்குகளை கூட பெறவில்லை என்று வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இவை அனைத்தும் அதிமுகவினுடைய வீழ்ச்சியை காட்டுகிறது. அதிமுகவிற்கு எவரும் வாக்களிக்கவில்லை. அனைத்து சமூகத்தினருமே அதிமுகவை புறக்கணிக்க தொடங்கிவிட்டார்கள் என்றே இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது. இதற்கான காரணம் அதிமுகவினுடைய தலைமை சரியில்லை. அதிமுக பிளவுபட்டு கிடக்கின்றது. அதிமுகவிற்கு வாக்களித்து எந்த பயனும் இல்லை என மக்கள் உணர்ந்துள்ளார்கள் என்று கூறப்படுகிறது. அதே சமயத்தில் கொங்கு மண்டலம் மற்றும் வடக்கு மண்டலத்தில் உள்ள ஒரு சில தலைவர்களால் கணிசமான வாக்குகளை அதிமுக பெற்றுள்ளது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போன்ற பகுதிகளில் CV சண்முகம் அவர்களினுடைய தயவால் அதிமுக கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளது. கொங்கு மண்டலம் அதிமுகவினுடைய கோட்டை என வர்ணிக்கப்பட்டது. அதே கொங்கு மண்டலத்தில் உள்ள கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை அவர்களுக்கு அடுத்த இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டது. வேலுமணி அவர்கள் தேர்தலில் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர். கொங்கு மண்டலத்தை அதிமுகவினுடைய கோட்டையாக கட்டமைத்ததில் இவருக்கும் பெரும் பங்குள்ளது. கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி என பொள்ளாச்சி ஜெயராமன் என பல அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் இருந்தும் கொங்கு மண்டலத்தில் பல இடங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னால் அதிமுக வந்தது. எடப்பாடியினுடைய சொந்த தொகுதியான சேலம் மாவட்டத்தில் கூட அதிமுகவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற குரலானது ஓங்கி ஒலிக்கின்றது. நன்றி.